அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். இது ஏகே அஸ்ட்ரோ டிவி. ஓம் மகா பத்ரகாளி அம்மனே போற்றி போற்றி. வெற்றி புனையும் வேலே போற்றி. பணம். இந்த பணம் என்பது மனிதர்களுக்கு மிக முக்கியமானது. எல்லாருமே இந்த இந்த காலகட்டத்தில் பணத்தை தேடி தான் ஓடிட்டுருக்காங்க. அப்படி அந்த பணம் ஒரு சில பேருக்கு தங்குது, ஒரு சில பேருக்கு தங்க மாட்டேங்குது, செலவாகிட்டே இருக்குது. கடனாளிகள் ஒரு சில பேர் மேற்கொண்டு கடனாகிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது ஏன் இப்படி இது என்ன ரூல்? மணிங்கிறது என்ன ரூல் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக ஒரு வீட்டில் பணம் சேரணும் அப்படின்னா நிறைய விதிமுறைகள் இருக்குது. ஒரு சில விதிமுறைகள் சொல்கிறேன். மாலை நேரங்களில் துணி துவைக்கக்கூடாது, துணி காய போடக்கூடாது. அது செல்வத்தை தடுக்கும். இது பிரபஞ்ச ரகசியம். சரிங்களா? உங்களுக்கு பணம் சேரணும் அப்படின்னா சமையலறை, கழிப்பறை, பூஜை அறை, கிச்சன், பாத்ரூம், சுவாமி மடம், இந்த 3 இடத்தையுமே நீங்கள் சுத்தமாக அல்ல மிக சுத்தமாக பராமரிக்கணும். ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் இந்த 3 இடத்தையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பணத்தை கொண்டு வந்தால், பாக்கெட்டு பணத்தை கொண்டு வந்தால் டேபிளில், வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல செல்ஃபில், கிச்சனில், கீழ் தரையில், சாமி மடத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருவோம். அப்படி வைக்கக்கூடாது. பணத்தை நீங்கள் மதித்தா பணம் உங்களை மதிக்கும். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட பணம் வருது. இப்போ இந்த மாதிரி பணம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி கசங்கின பணம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்து இப்படி பாக்கெட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அப்படி வைக்கக்கூடாது. அந்த பணத்தை இந்த 4 மூலையும் சரியாக நேர் பண்ணி நல்லா மடித்து வைக்கணும். இப்படி வைக்கணும். அப்படி கசங்கின பணம் பணத்தை சேர விடாது, கசங்கித்தான் செல்லும். சரிங்களா? அடுத்து கிச்சனில் இரவு நேரத்தில் பாத்திரத்தை போடக்கூடாது. சிங்கில் உங்களுக்கு எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி, அந்த கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தை நீங்கள் கழுவி சிங்கை எப்பயுமே சுத்தமாக வச்சுருங்க. குப்பையை தினமும் கொட்டுங்க. பூஜை அறையில் அதே மாதிரி பூஜை சாமி மாடத்துக்கு, சாமிகளுக்கு வைக்கிற பூக்களுக்கு புஷ்பத்துக்கு பேர் நிர்மாலயம்பாங்க. அதை எடுத்தவொடனே அந்த பூவை தனியாக ஒரு கேரி பேக்கில் போட்டு ஆத்தோரத்தில் விடுங்க. சார், எங்கள் ஊரில் ஆறு இல்லை, எங்கேயாவது கால் பாதம் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணும்போது, டைல்ஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் பசுஞ்சாணத்தை மஞ்சளில் கலந்து வீட்டை தெளிச்சு விடுவாங்க. பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை. அதனால் இப்போ இந்த வீட்டை க்ளீன் பண்ணும்போது ஒரு பாக்கெட் சாதா கல்லுப்பு, அயோடின் கலந்த கல்லுப்பு இல்லை, சாதா கல்லுப்பு, அதை வாங்கிக்கோங்க. கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம், பஞ்சகவ்யம் எல்லா பூஜா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஏன்னா கோமியம் ஒரு சில இடங்களில் கிராமங்களில் மட்டும்தான் கிடைக்கும், ஒரு சில இடங்களில் கிடைக்காது. அதனால் பஞ்சகவ்யம் அது கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து சுத்தமாக தொடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் கிடைக்கும். அடுத்து மாவிலை தோரணம் வீட்டில் வாய்ப்பு இருந்தால் கட்டுங்க. சரிங்களா? மாவிலை தோரணம் கட்டுங்க. இதுபோல் நீங்கள் சரியாக பராமரிச்சிங்கன்னா, இந்த டாய்லெட்டில் வாரத்துக்கு ஒருக்கா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி சுத்தமாக இருந்தீங்கன்னா பணம் உங்களை நிச்சயம் தேடி வரும். சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் மிக சுத்தமாக இருக்கணும். இது புற சுத்தம். அகசுத்தம் ஒன்று இருக்குது, நம்ம மனசு. அந்த நம்ம மனசை எப்போவுமே நிம்மதியாக வச்சுக்கணும். எந்த சூழ்நிலையிலுமே அடுத்தவங்க மீது பொறாமை கொள்ளாமல், புறம் பேசாமல், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பணம் தன்னால் சேரும். இது பிரபஞ்சத்தோட விதி. சரிங்களா? 1
அடுத்து சரிப்பா நான் இதெல்லாம் பண்ணினேன் பணம் சேரலை அப்படின்னா உங்களோட பீரோவை, எல்லார் வீட்லேயும் பீரோ இருக்கும், துணிகள் இருக்கும், அந்த துணிகள் எல்லாம் கலைஞ்சிருக்கக்கூடாது, எல்லாமே சரியாக இருக்கணும். சரிங்களா? இது வந்து வீட்டுக்கு உண்டான குறிப்பு. இப்படி வீடு வந்து என்ன சுத்தமாகவும் செல்வ செழிப்போடு இருந்ததுன்னா பணம் நிச்சயமாக சேரும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் பணம் எப்படி சேர்க்கணும், அந்த பணத்தின் அதிபதி யார், அந்த பணத்தின் அதிபதி கெட்டு போயிருந்தால் என்ன செஞ்சால் அந்த பணம் கிடைக்கும், திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு தடை இல்லாமல் நம்மளுக்கு செல்வம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன கடவுளை கும்பிடணும், தினமும் நாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த பணம் என்கிற சீரீஸ் வந்து ஏகே அஸ்ட்ரோ டிவியில் தினமும் வரப்போகுது. சரிங்களா? நாளைக்கு வந்து மேச லக்கணமும் மேச ராசியும் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது போன்ற அருமையான தகவலுக்கு நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமது வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, ஞான தண்டாயுத பாணிக்கு அரோகரா. நன்றி.